மனுஷனுக்கு இந்த உலகத்துல கிடைக்கிற பெரிய பாக்கியம் அவரை உண்டாக்கினவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை துதிக்கிறதும் அவர் பேரை சொல்றதும் அவரை ஆராதிக்கிறதும் தான் இந்த உலகத்துல மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். அது சில பேருக்கு ரொம்ப வயசு ஆன பிறகு கிடைக்குது. அதனால ரொம்ப துக்கமா சொல்லுவாங்க, என் வாழ்நாளெல்லாம் வீணா போச்சு, இப்ப போய் இவ்வளவு பெரிய தேவனை தெரிஞ்சுக்கிட்டேனே, என் வாழ்நாளெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் செலவு பண்ணிட்டேனே. வயசு அதிகமான பிறகு இந்த கடவுளை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது, இப்ப போய் இந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு. ஆனா நமக்கெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வாய் அவர் பேரை சொல்றதுக்கும் அவரை துதிக்கிறதுக்கும் அவரை பாடுறதுக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. இப்ப அதுல இருந்து தப்பிச்சு வந்து அவரை துதிக்கிறவங்களா அவரை ஆராதிக்கிறவங்களா அவரை பாடுறவங்களா மாறிட்டோம். இப்ப நம்ம கிட்ட சொல்றாரு, பாருங்க பிள்ளைகளே, இந்த ஜனத்தையெல்லாம் நான் தான் படைச்சேன், நான் தான் உருவாக்குனேன். எதுக்காக? என் பேரை சொல்லுவாங்கன்னு படைச்சேன், என் துதிய சொல்லுவாங்கன்னு படைச்சேன். ஆனா பாருங்க, இவங்க எல்லாம் என் பேரை சொல்லாம வேற யாரு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வேற யாரையெல்லாம் துதிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்முடைய தகப்பன் நம்மிடத்துல அவருடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துற. இப்போ உங்ககிட்ட வந்து உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ அவங்களுக்கு இருக்கிற ஏக்கத்தை உங்ககிட்ட சொல்றாங்கன்னா என்ன சொல்றீங்க? கவலைப்படாதம்மா, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிறேன். அவன் கவனிக்கலன்னா என்ன? இல்ல, பையனுங்க யாருமே அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டாங்களா, பொண்ணுங்க தான் கவனிக்கிறாங்களா. அப்படி சொல்லும் போது சொல்றான், அவன் பாத்துக்கலாம் என்னம்மா, நான் இல்ல உனக்கு, அதெல்லாம் நினைச்சு ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு தைரியம் கொடுக்குறோம்ல, அப்பாவுக்கு தைரியம் கொடுக்குறோம்ல. இப்ப நம்ம அப்பா நம்ம கிட்ட அவர் ஏக்கத்தை சொல்றாரு, இப்ப அவருக்கு நாம என்ன பதில் சொல்லணும்? கவலைப்படாதீங்கப்பா, என்ன எப்படி உன் பேரை சொல்றவனா மாத்துனீங்களோ அதே போல இங்க இருக்கிற எல்லாரையும் உங்க பேரை சொல்றவங்களா நான் மாத்துறேன், உங்களை துதிக்கிறவங்களா மாத்துறேன், உங்களை ஆராதிக்கிறவங்களா நான் மாத்துறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு நம்ம தைரியம் சொல்லணுமா இல்லையா? அப்படி ஏக்கத்தை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துல நம்ம ஆண்டவருக்கு ஒரு தைரியம் சொல்லணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சபதம் இருக்கணும், என்னை எப்படி உம்மை துதிக்கிறவனா மாத்துனீங்களோ அதே போல எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை, எங்க ஏரியாவில் இருக்கிறவங்களை, எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் போய் துதிக்கிறவங்களா மாத்திரம்பா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு நம்ம அப்பாவை பார்த்து சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் அவர் ஏக்கத்தை நம்ம கிட்ட தான் சொல்ல முடியும். நம்ம ஏக்கத்தெல்லாம் அவர் தீர்க்கிறாரு, அவர் ஏக்கத்தை நாம தானே தீர்க்கணும். அந்த கடமை நமக்கு இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10 நாள் கூட்டத்துல தீர்மானம் எடுங்க, முடிந்த வரைக்கும் உங்க நண்பர்களை பாஸ்டர் சொன்ன மாதிரி பிரயாசம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மூலமா ஒரு கூட்டம் இந்த தெய்வத்தை அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா காலத்துக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க. நல்ல வேலை, இந்த அக்காவால நான் பொழைச்சேன், இந்த அம்மாவால நான் தப்பிச்சேன்னு காலத்துக்கு அதை சொல்லுவாங்க. நாமெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருந்தாங்களே இல்ல, அவங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க பல பேரு ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க காரணமா இருக்க வேண்டும். இன்றைக்கு மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்த பொழுது விடுதலையாக்கி கொண்டு வந்தார் இல்லையா மோசேயின் மூலமாக. அந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். மோசேய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையா இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றதுக்காக அனுப்புறாரு. என்ன நோக்கம்? எதற்காக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரணும்? அவர் சொல்றாரு, நீ விடுதலையாக்கி கொண்டு வந்த பிறகு இந்த மலையிலே எனக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். அப்ப என்ன நோக்கம்? எதுக்காக அடிமையா இருக்கிற ஜனங்களை போய் விடுதலையாக்கி கொண்டு வரணும்னா தேவனை ஆராதிப்பதற்காக. 4ஆம் அதிகாரம்
22, 23 வசனங்களை படிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. மோசேயை தைரியப்படுத்தி அவர் அனுப்புறாரு. நீ போ, பார்வோன்ட்ட நீ போய் சொல்லணும். என்னன்னு? நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறியே, இந்த ஜனம் எல்லாம் என்னுடைய ஜனம், என்னுடைய குமாரன். என் பேரை சொல்ல வேண்டியவங்கள நீ உன் பேரை சொல்றவங்களா மாத்தி வச்சிருக்கிறியே. பார்வோனே, என் ஜனங்களை விடு, தேவனை ஆராதிக்கிறதுக்கு இந்த ஜனத்தை விடு, நீ போய் சொல்லு. அவன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னா நீ அவகிட்ட சொல்லு, நீ ஏன் குமாரனை அனுப்பலனா நான் உன் குமாரனை சங்கரிப்பேன். ஏன் குமாரனை என்கிட்ட நீ அனுப்பலனா உன் குமாரனை உன்கிட்ட நான் விட மாட்டேன். ஏன் குமாரனை என் பேரை சொல்றதுக்கு நீ விடலனா ஓ குமாரனை ஓ பேரை சொல்றதுக்கு நான் வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. மோசேகிட்ட இதெல்லாம் சொல்லி அவனை ரெடி பண்ற. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, இப்போ மோசே பார்வோன்ட்ட போயிருவார். போய் சொல்லுவாரு, எங்கள் ஆண்டவர் எங்களை உங்ககிட்ட அனுப்பினாரு. என் ஜனங்கள் இவங்க எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், இங்க அடிமையா இருக்கிறாங்க, இவங்களை விடு. இந்த ஜனங்கள் நாங்களும் இந்த ஜனங்களும் ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடணும். வனாந்தரத்துல போய் எங்க ஆண்டவருக்கு நாங்க பண்டிகை கொண்டாடணும், அவருக்கு ஆராதனை செலுத்தணும். இந்த ஜனத்தை விடு என்று மோசே சொல்லுகிறார். ஆரோனும் கூட இருக்கிறார். அப்போ அந்த பார்வோன் ரொம்ப கடினமாய் பேசுவார். யார் அது? உங்கள் தேவன் யார்? அவருக்கு கீழ்ப்படிய நாங்க யாரு? அதெல்லாம் அனுப்ப முடியாது என்று சொல்லுகிறார். மறுபடியும் மோசே பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், எங்கள் தேவன், நாங்கள் இங்கிருந்து பிரிந்து 3 நாள் பிரயாணமாய் தூரமாய் போய் வனாந்தரத்திலே எங்கள் தேவனுக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், என்னையும் எங்கள் ஜனங்களையும் விடு என்று சொன்னால் அவன் இருதயம் கடினப்படுகிறது. மோசேயும் ஆரோனையும் ரொம்ப அவன் மட்டமாய் நடத்துகிறான். அவர்களை விரட்டுகிறான், அவர்களை ஏளனம் பண்ணுகிறான். மோசே திரும்ப சொல்லுகிறார். அந்த இடத்துல மோசேயும் தேவனும் பல முறை திரும்ப பார்வோனிடத்தில் சொல்றதெல்லாம், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 20ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 13ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா பார்வோன்ட்ட தேவன் பேசுறது, மோசே பேசுறது. என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அனுப்ப மாட்டேன் என்று அவன் முரடு பிடித்த பொழுது, அவன் இருதயம் கடினப்பட்ட பொழுது, அங்கேதான் வாதைகள் தொடங்கினது. 10 வாதைகள் எகிப்தில நடந்தது அல்லவா? அது எதனுடைய காரியம் என்றால், தேவனுடைய ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடமாட்டேன் என்று சொன்ன பார்வோனுக்கும் எகிப்துக்கும் வந்த தண்டனை தான் அந்த 10 வாதைகள். ஒவ்வொரு வாதையா இறங்கி எகிப்தை சங்காரம் பண்ணுது. ஜனங்களுக்குள்ள குடும்ப வேதனை. இப்படி வாதையை அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்துல எகிப்து ஜனங்களால வாதை தாங்க முடியல. அப்ப ஜனங்களே போய் பார்வோன்ட்டு சொல்றாங்க, ஐயா, அந்த ஜனங்க கேட்கிறபடிதான் அவங்களை அனுப்பி விடுங்கள, அவங்க போய் அவங்க தேவனுக்கு ஆராதனை செய்யட்டும், எகிப்தே அழியுதே, அவங்க தெய்வத்தினுடைய வல்லமையினால எகிப்தே அழியுதே, இந்த ஜனத்தை அவங்க கேட்கிற மாதிரி விடு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு அன்றைக்கு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இதுல இருந்து நாம் கவனிக்கிற முதல் பகுதி என்ன அப்படின்னா, அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமைப்பட்டு எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். 400 வருஷத்துக்கு மேல, 430 வருஷம் அடிமையா இருந்தது. 400 வருஷம், 400 வருஷத்துக்கு மேல அடிமையா இருந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வரணும்னு மோசே அனுப்பி விடுதலையாக்கி கொண்டு வந்து, இந்த ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய வைப்பா, அந்த நோக்கத்துக்கு தான் விடுதலையாக்கி கொண்டு வர சொன்ன அப்படின்னு மோசே கிட்ட அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ற, அன்னைக்கு மோசே கிட்ட சொன்ன மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த உலகத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், பாவத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், பலவிதமான விக்கிரக ஆராதனையில அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், இந்த ஜனங்களை எல்லாம் போய் விடுதலையாக்கி அவர்களை எனக்கு ஆராதனை செய்ய வையுங்கள் என்று நம்மிடத்தில் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எல்லாம் தேவன் பெயரை சொல்ல வேண்டியவர்கள் தானே. அப்ப நாம தான் போய் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வரணும். யார் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல போய் போராடி, சத்துருதான் பாவம், அவர்களோட போராடி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாய் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும், ஜனங்கள் தேவனிடத்திலே வர வேண்டும். நம்முடைய ஏரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனிடத்திற்கு வர வேண்டும், இயேசுவினிடத்திற்கு வர வேண்டும், இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அது தேவ திட்டம், அது தேவனுடைய சித்தம். கண்டிப்பாக அது நிறைவேறும். ஹல்லேலூயா. எல்லா வாயும் அவர்தான் ஆண்டவர்னு அறிக்கப்பட்டு எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்னாடி வந்து முழங்கால் படியிட்டு ஆக வேண்டும். நடக்கும் கண்டிப்பா. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா இது நடக்கும். ஆனா நம்மிடத்துல இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் போய் விடுதலையாக்கி கொண்டு வந்து எனக்கு ஆராதனை செய்ய வையுங்கள். ஜனங்கள் அப்படி நீங்கள் போய் கூப்பிடும் பொழுது, அல்லது அறிவிப்பை கேட்கும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, ஜனங்கள் தேவனிடத்திற்கு வர வேண்டும், ஆலயத்திற்கு வர வேண்டும், சபைக்கு வர வேண்டும். யாரும் அவர்களை தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் தேவனிட்ட வந்து சேரணும், அப்பா கிட்ட அவருடைய பிள்ளைகள் வந்து சேரணும். யாரும் அதை தடுக்க கூடாது. ஹல்லேலூயா. யாரும் தடையா இருக்க கூடாது. அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய தகப்பனாகிய ஆண்டவரிடத்தில் வருகிறதை யாரும் தடுக்க கூடாது, தடை செய்ய கூடாது. அந்த ஆண்டவர்கிட்டயா போற, அந்த கோயிலுக்கா போற, அந்த சர்ச்சுக்கா போற அப்படின்னு யாரும் தடுக்க கூடாது. அப்படி அவருடைய ஜனங்கள் அவரிடத்தில் வருவதற்கு யார் தடுக்கிறார்களோ, யார் தடையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாதை தொடங்கும். வாதை, அவங்களுக்கு ஆபத்து தொடங்கிறோம். ஹல்லேலூயா. சொன்னாரு, என் பிள்ளைய என்கிட்ட வர விட்டுரு, என் பிள்ளைய என்கிட்ட வர்றதுக்கு நீ தடுத்தீனா ஓ பிள்ளைய உன்கிட்ட வர்றதுக்கு நான் தடுப்பேன். என் பிள்ளைய என் பேரை சொல்ல விடு, என் பிள்ளைய என் பேரை சொல்ல நீ தடுத்தீனா ஓ பிள்ளைய ஓ பேரை சொல்ல நான் விட மாட்டேன், தடுப்பேன், சங்கரிப்பேன்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஐயோ பாவம் இல்ல இந்த ஜனங்களுக்கு. கடவுள் படைத்த ஜனங்களை கடவுள்கிட்ட வராம அவர் பேரை சொல்ல விடாம தடுக்கிறாங்களே, அப்ப பாவம் தானே அவங்க. சங்கீதம் 2ல படிக்கிறோம், நமக்கு விரோதமா அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு விரோதமா ஜனங்கள் எழுப்புவாங்களாம், ஜாதிகள் எழுப்புவாங்களாம், கொந்தளிப்பாங்களாம், ராஜாக்கள் எழுப்புவாங்களாம், அவங்களை இல்லாம பண்ணிட்டோம், அதை உடைக்கணும் இதை உடைக்கணும்னு சொல்லுவாங்களாம். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? கவலையா இருக்கும், பயமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஆனா ஆண்டவர் சிரிக்கிறாரா அவங்களை பார்த்து, யாருக்கிட்டடா என்னடா பேசுற நீ? ஏன் சபை நான் அபிஷேகம் பண்ணி வச்சது ஏன் பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க இப்படி பண்றீங்க? உனக்கு அவனுக்கு வரப்போறது நினைச்சு அவர் சிரிக்கிறார், இகழுகிறார் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப நாமும் இனிமே அவர் கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். ஐயோ பாவம் இல்ல அவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்களை, ஆண்டவர்கிட்ட வர்ற தடையா இருக்கிறவருடைய பிள்ளைகளை சங்கரிப்பாராமே. அப்ப அவங்களுக்காக நம்ம கவலை தானே படணும்.
அவங்களுக்காக நம்ம பரிதாபம் தானே படணும். தெரியலையே அவங்களுக்கு. அவர் பிள்ளையா அவர்கிட்ட போக வேண்டும். நம்ம யாரும் அவங்களை தடுக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க யாருக்காவது தடையா இருந்திருக்கீங்களா? சபைக்கு நம்ம பிள்ளைங்க வர்றதுக்கு நம்ம தடையா இருக்க கூடாது. சபையை பெருகணும், துடைக்கணும், பாஸ் சொல்லி இருக்கிறாருன்னா பிள்ளைங்க போறங்கன்னு விடு. நீ மட்டும் தான் இருக்கிறியா சர்ச்சில்? இருக்கிறவங்க போய் செய்யட்டும். நீ துணி துவை, நீ சாப்பாடு பண்ணு. இல்ல, ஆண்டவர் காரியங்களுக்கு பிள்ளைகள் எழுப்புறாங்கன்னா தயவா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோம். ஊழியத்துக்கு போறாங்கன்னா கூட நம்ம தடையாவே இருக்கவே கூடாது. ஆண்டவர் என்ன பேசுறாரு, நான் ஊழியத்துக்கு போக போறேன், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு போக போறேன், பைபிள் காலேஜுக்கு போக போறேன், மிஷினரியா போக போறேன் அப்படின்னு நம்ம தடுக்க கூடாது. அவங்க ஒரு ஆள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போனா நம்ம வம்சமே ஆசீர்வாதமா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இங்க இருக்கிற உங்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு, கூட்டத்துக்கு வருவதற்கு ஏதாவது தடையா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆபத்து. 10 நாள் கூட்டத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு யார் தடை? வேலை தடையா? அப்பா அம்மா தடையா? என்ன உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தடையா இருக்காங்களா? நாளைக்கு கூட்டத்துக்கு போயிருக்கலாம், இன்னைக்கு ஏன் கூட வா, ஜாலியா வெளியே போயிட்டு வருவோம். படிப்பா, நான் படிக்கிறையா, நான் படிக்கிறேன். அதனால அப்ப தேவனிடத்தில் வருவதற்கு எதுவுமே நமக்கு தடையா இருக்க கூடாது. படி படி, இன்னைக்கு கூட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுல்ல, சீக்கிரமா அந்த காரியங்களை முயற்சி பண்ணி படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்துட்டு மறுபடியும் போய் நீ படிச்சினா 3 மணி நேரம் உட்கார்ந்து வாங்கி படிக்க வேண்டியதை 10 நிமிஷத்துல படிக்க வைப்பாரு, புரிய வைப்பாரு. நிறைய பேர் சின்னதா இருக்கிற வரைக்கும் நமக்கு பயப்படுவாங்க பிள்ளைங்க. இந்த காலேஜ் போயிட்ட வரைக்கும் நம்ம கையை மீறிடுவாங்களா? எந்த கூட்டத்துக்கு வரலனாலும் கேளுங்க, நான் படிக்கிறேன் பாஸ்டர், நான் படிக்கிறேன் பாஸ்டர். பாதியிலே படிப்பு முடிச்சுட்டு எங்கேயோ போய் படிக்குது. இப்போ அப்ப இதான் படிச்சியா நீ? கூட்டத்துக்கு வராம நான் படிக்கிறேன்னா அந்த படிப்பு உனக்கு உதவாது. படிச்ச படிப்பு வேற, செய்யற வேலை வேறையா இருக்கும். எதையுமே நம்ம சாக்க சொல்லக்கூடாதுங்க. 10 நாள் பிரயாசம் கூட்டம் அப்படின்னா வேலை செய்யணும், துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யணும், வேலைக்கு போகணும், படிக்கத்தான் செய்யணும். அதுக்கு மத்தியில அவரிடத்து சமூகத்துக்கு வர வேண்டியது. எதுவுமே தடுக்கக்கூடாது. ஆண்டவர் பார்ப்பாரு, நீ எதனால வரல? வேலை, என் பிள்ளைய என்கிட்ட வர்றதுக்கு நீ தான் விடலையா அப்படின்னு வேலையை பார்த்து ஆண்டவர் பேசுவார் தானே. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு தொடர்ந்து வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை வர உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்வோனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மனசு மாறுது. ஏன்னா வாதம் மேல வாதம் நடக்குது எகிப்துல. ஜனங்கள்லாம் போய் சொல்றாங்க, ஐயா அவங்க கேட்கிற மாதிரி அவங்க ஜனங்களை அனுப்பிவிடு, அவங்க போய் ஆராதனை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு முடிவு பண்ற, சரி அந்த ஜனங்களை நாம மோசே கேட்கிற மாதிரி அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். அப்ப மோசைய ஆரோனையும் வர வச்சு பேசுறார், நீங்க கேட்கிற மாதிரியே உங்களை அனுப்பிடுறேன், நீங்க உங்க தேவனுக்கு போய் நீங்க ஆராதனை பண்ணுங்க, என் மனசை மாத்திக்கிட்டேன், இந்த வாதையெல்லாம் தாங்க முடியல, நீங்க கேட்கிற மாதிரியே உங்களை அனுப்புறேன், வாங்கன்னு கூப்பிடுறாரு. எவரும் போறாரு உற்சாகமா. போனா அவர் சில கண்டிஷன்ஸ் அங்க வைக்கிறாரு. பார்வோன், உங்களை அனுப்புறேன், ஆனா சில நிபந்தனை, சில கண்டிஷன். அவர் என்னென்ன கண்டிஷன் வச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தினாலே பலியிடுங்கள் என்றான். தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, சரி என்ன கண்டிஷன்? உங்களை அனுப்புறேன், உங்க தேவனை ஆராதனைக்கு நீங்க போங்க, உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னவன் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன? நீங்க போங்க, ஆராதனை செய்யுங்க. இப்ப கேட்டது என்ன? நீங்க உங்க தேவனுக்கு ஆராதனை செய்யணும். அதான நீங்க கேட்டது. எங்க தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்யணும், அதான் கேட்டீங்க. சரி, ஆராதனை செய்யுங்க, இங்க இருந்துகிட்டே செய்யுங்க. எங்க இருந்துகிட்ட?
எகிப்துல இருந்துகிட்டே ஆராதனை பண்ணுங்க. இப்ப மோசே யோசித்து பாக்குறாரு, பரவாயில்ல, இருதயம் கடினப்பட்டு கிடந்தவன், விடமாட்டேன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னவன் இப்ப ஆராதனை செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. பரவாயில்ல, இல்லாதவனுக்கு இழுப்பு சக்கரை, சம்திங் இஸ் பெட்டர் than nothing அப்படின்ற மாதிரி, பரவாயில்ல வாங்க வாங்க ஆராதனை செய்யறதுக்கு விட்டானே, இது போதாதா அப்படின்னு. சரியா பார்வோன் நீங்க சொல்ற மாதிரி ஆராதனை செய்யறோம் அப்படி சொல்லல. இப்ப மோசே பேசுறாரு, ஐயா நீங்க சொல்ற மாதிரி எங்க தேவனுக்கு நாங்க ஆராதனை செய்ய முடியாது. ஏன்? மோசே கிட்ட என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, நீங்கள் அந்த ஜனத்தை விட்டு பிரிந்து, எகிப்தை விட்டு பிரிந்து, அந்த பாவத்தை விட்டு பிரிந்து, எகிப்தின் வாசனையை விட்டு பிரிந்து 3 நாள் நடக்கணும். 3 நாள் பிரியான தூரம் அப்படின்னா எகிப்து வாசனை கூட உங்களுக்கு கேட்க கூடாது, எகிப்தின் சத்தம் கூட உங்களுக்கு கேட்க கூடாது, அந்த பாவ சத்தம், அந்த கூக்குரல் சத்தம் கேட்க கூடாது. எட்டாத தூரம் வரைக்கும் போங்க, கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் போயிச்சுக்கிறேன்னு சொல்றோம் பத்தியா, அந்த மாதிரி கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் போயிடு. அங்க போய் எனக்கு நீங்க ஆராதனை செய்யணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாரு. தேவன் சொன்னதை மறந்துட்டு பார்வோன் சொன்னதுக்கு அவர் இணங்கல. சொல்றாரு, எங்கள் தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இதை விட்டு பிரிந்து 3 நாள் தூரமா போய் அங்கதான் எங்களுக்கு நாங்க ஆராதனை செய்யணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கர்த்தர் சொல்றத சொன்னா பாருங்க, இவனை விரட்டுறான். மறுபடி பார்வோன் மோசையை விரட்டுறான், போடுறான். ஏதோ போனா போகுது, கெஞ்சுறீங்களே ஆராதனை செய்யணும்னு கேக்குறீங்களே, ஏதோ ஒரு மூலையா ஆராதனை செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன இப்படியா கேக்குறீங்க அப்படின்னு விரட்டுறான். மறுபடியும் வாதை எகிப்தை பிடிச்சியா மாட்டுது. ஹல்லேலூயா. தூரமா போயிடாதீங்க, இங்கவே இருந்து ஆராதனை பண்ணுங்க. அது தேவன் சொல்லுவதற்கு பார்வோன் பிசாசு எப்பவுமே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லக்கூடியவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? தேவன் விரும்புகிறபடி இருக்க வேண்டும். இந்த உலகம் சொல்லுகிறபடி இருக்கக்கூடாது, அல்லது சாத்தான் சொல்லுகிறபடி இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் சொல்லுகிறபடி தான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். அப்ப நம்ம தேவன் எப்படி சொன்னாரு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே எனக்கு நீங்கள் ஆராதனை செய்யக்கூடாது. ஆனா சாத்தான் என்ன சொல்லுவான், தேவன் சொன்னதுக்கு அப்படியே மாறா சொல்லுவான். நீ இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே ஆராதனை பண்ணு. இது என்ன அர்த்தம்? இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே ஆராதனை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு வட்டாரத்துல இருந்தோம், எந்த சூழ்நிலையில இருந்தோம், எந்த பாவத்துல இருந்தோம், எந்த பாவ மனிதர்களோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தது, நம்முடைய பேச்சு எப்படி இருந்தது, நம்முடைய பழக்க வழக்க நடை உடைகள் எப்படி இருந்தது, அதுதான் இருக்கிற இடம். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு சாத்தான் சொல்லுவான், நீ ஆலயத்துக்கு தானே போகணும், ஆராதனை தானே பண்ணணும், போ ஆலயத்துக்கு போ, ஆராதனை பண்ணு. ஆனா இருக்கிற நிலைமையிலேயே இரு, என்ன விட்டுறாத. சாத்தான் சொல்லுவான், என்ன விட்டுறாத, நீ செஞ்சுக்கிட்டு இருந்த பாவத்தை விட்டுறாத, இருந்த தொடர்பை விட்டுறாத, இருந்த பழக்க வழக்கத்தை விட்டுறாத, அதை புடிச்சுக்கோ. சர்ச்சைக்கு போறியா, உன்னை விட்டுறப்போ சர்ச்சைக்கு போ, ஆராதனை பண்ணணும் பண்ணு. ஆனா எங்க இருந்துகிட்டே ஆராதனை பண்ணுன்னு சாத்தான் சொல்லுவான். அப்ப நாம சொல்லணும், சாத்தானே நீ சொல்ற மாதிரி நாங்க எங்க தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது. எங்கள் தேவன் இங்க இருந்து பிரிந்து போய் ஆராதனை செய்யுங்கள்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நாம இருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டே தேவனை ஆராதிப்பது என்பது அந்த ஆராதனை தேவனுக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா. அப்ப அங்க இருந்து பிரிஞ்சு இருக்கணும். நாம இருக்கிறது ஏரியா, அந்த ஏரியாவிலே இருக்கலாம், ஆனா அந்த பழக்க வழக்கத்திலிருந்து மாறி இருக்கணும். நாம அந்த பேச்சிலிருந்து மாறி இருக்கணும், அந்த நட உடையிலிருந்து மாறி இருக்கணும். எங்க இயேசுநாதர் கோயிலுக்கு போனதுல இருந்து இவங்க நட மாறிடுச்சே, இவங்க உட மாறிடுச்சே, இவங்க பேச்சு மாறிடுச்சே சொல்றாங்களா ஏரியாவில? சும்மா தான் இது சர்ச்சைக்கு போகுது. இது ஏன் சர்ச்சைக்கு போகுதுன்னு தெரியல. நம்மளே மேலு, நானே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தயங்குறேன், பயப்படுறேன். ஆனா பைபிள் தூக்குது என்ன ஜாக்கிரமா பேசுது அப்படி என்ன சொல்றாங்களா? அப்ப சாத்தான் தானே நம்மள வஞ்சித்து வச்சிருக்கிறான். விட்டுறாங்க, இருக்கிற நிலைமையில இருந்துகிட்டே கோயிலுக்கு போ. இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது? இருக்கிற பாவத்தை பண்ணிக்கிட்டே போ.
போகும்போது மட்டும் என்ன கொஞ்சம் வெளியில விட்டு போ, வரும்போது மறுபடியும் உன் கூட வந்துடுறேன். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஆராதனையை நாம செய்யலாம். இந்த பைபிளை தூக்கிட்டாவே, நீங்க பைபிள் இல்லாம நடக்கிறதுக்கும் இந்த பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரும்போது நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த பைபிளை தூக்கினதுக்கு நம்ம வாழ்க்கை மாறி இருக்கணும். பேச்சு மாறி. நிச்சயமாவே இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிடும். எல்லாமே பேச்சு மாறிடும், நட மாறிடும், உடை மாறிடும், ஸ்டைல் எல்லாம் மாறிடும். அது மாறாம இருக்குதுன்னா நீ இன்னும் பார்வோனின் வஞ்சகத்துக்குள்ள இருக்கிறீங்க, சாத்தானின் வஞ்சகத்துள்ள இருக்கிறீங்க. சும்மா நீ போவா, ஆனா என்ன மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சாத்தா உங்களுடைய அந்த வஞ்சகம் உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவனை பார்த்து தைரியமா சொல்லணும், இங்க இருந்துக்கிட்டே நான் ஆராதனை பண்றது அவருக்கு பெரிய இல்ல, நான் இதை விட்டு பிரிஞ்சு போய் நான் ஆராதனை பண்ணுவேன். பிரிஞ்சின்னா அந்த வாசனையே இருக்க கூடாது நமக்கு. 3 நாள் பிரயாணம். அதனால இந்த ஊரை விட்டு பிரிஞ்சு கண்டுகட்டாத தூரம் போய் இருங்கன்னு அர்த்தம் கிடையாது. இங்கவே இருந்து ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு குடிக்காதவெல்லாம் இல்லையா? ஹல்லேலூயா. ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சா குடிக்கணும்னு எதுனா இருக்குதா? அங்க வேலை செஞ்சுக்கிட்டு குடிக்காதவங்களும் இருக்கிறாங்களே, இதே ஏரியாவில இருப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகமே பாவத்துல தான் கிடக்குது. இதை விட்டு பிரிஞ்சுன்னா பரலோகம் தான், அங்க அப்புறமா போலாம். ஆனா இங்க இருந்து கொண்டே அந்த மக்களுடைய காரியங்கள் இல்லாம, அந்த பாவ சாயல் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? முடியாதா? அதுதான சாட்சி. வெளியில இருக்கிற மக்களுக்கு நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்ம சொல்லாம நம்ம வாழ்க்கையின் மூலமா சுவிசேஷம் சொல்லுவோமே. அதனால இருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டே நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. அதிலிருந்து பிரிந்து வந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து வந்துதான் நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அவன் தூரமாய் போனான். ஆனால் லோத்துவை ஆண்டவர் சொல்லும் போது, நீ தூரமா போப்பா, நீ தூரமா போ அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன கேட்டான்? இது கிட்டக்குது, நான் இங்க போயிட்டுமா? ஆண்டவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, அது நல்லது இல்லப்பா, நான் சொல்றத கேளு, நீ தூரமா வா, உன்னை நல்லா வைக்கிறேன்னா. ஆபிரகாம் தூரமா வந்தா போச்சுக்கிட்ட ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா லோத்து கிட்ட இருந்துகிட்டுமா, அங்க போயிட்டுமா, சபிக்கப்பட்டவனா மாறினான். அதனால நம்ம வாழ்க்கையை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு தூரமா போனாதான் நமக்கு ஆசீர்வாதம். அதையும் நான் வச்சுப்பேன், அதை வச்சுக்கிட்டே நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பேன்னா அது முடியாது, கஷ்டம். ஹல்லேலூயா. மடியில நெருப்பு வச்சுக்கிட்டு யாராவது வெந்து போகாம பாத்துக்க முடியுமா? முடியாது. அதனால நான் அதில் இருந்து கொண்டே நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பேன் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பழைய பாவத்தை செய்துகிட்டே, பழைய சூழ்நிலையில இருந்துகிட்டே. அதான் ஏசாயால ஒரு வசனம் படிப்போம், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்படின்னு இருக்கும். அது என்ன அர்த்தம்? நம்முடைய பழைய வாழ்க்கை காரியங்களை நம்ம வெறுக்கணும், மறக்கணும். இரண்டாவது, ஆண்டவருக்குள் வந்த பிறகு நிறைய பேர் நமக்கு ஒரு பார்வோனா இருப்பார்கள். என்னன்னா, சபைக்குள்ள வந்து ஆர்வமா துடிப்போம், ஜெபம் பண்றதுக்கு, வேதம் படிக்கிறதுக்கு, சர்ச்சுக்கு 10 நாள் கூட்டத்துக்கு போறதுக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆழமா போற அனுபவம். 10 நாள் கூட்டத்துக்கு வர்றது என்பது ஒரு ஆழமான அனுபவம் தானே. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் போவாத அப்படின்னா. ரொம்ப ஆழமா போவாத, ரொம்ப ஆண்டவருக்குள்ள போவாத, ஜபன்னு தூரமா போவாத, பைபிளே படிச்சுட்டு இருக்காத, கூட்டம் சர்ச்சுக்கே போயிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அது பார்வோனின் சத்தம் என்பதை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. என்ன ஆயிடும்? ரொம்ப ஜெபம் பண்ணா, ரொம்ப பைபிள் படிச்சா, ரொம்ப ஆண்டவருக்குள்ள போனா என்ன ஆகும்? எவ்வளவு ஆழமா போறோமோ அவ்வளவு ஆழமா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சில பேரு ஜெபம் பண்ணாத சோம்பேறிகள், வேதம் படிக்காத சோம்பேறிகள், நீ நிறைய படிச்சு எங்க போறதுன்னு, ரொம்ப படிக்காத, ரொம்ப ஜெபம் பண்ணாத, ரொம்ப சர்ச்சு போவாத, ஒரு மாதிரி ஆயிட போற அப்படின்னு அவங்க நமக்கு புத்தி சொல்லுவாங்க. நீங்க நினைக்கணும், இது சாத்தானின் சத்தம், அப்பால போ சாத்தானின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படியா சொல்ற? சரி, நீ சொல்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பைபிளை மூடி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. பார்வோன் சொல்லுகிறபடி நாம கேட்க கூடாது. ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்யறதுக்கு நம்ம உறுதியாய் நிற்கணும். இரண்டாவது, இப்போ தேசத்தின் வாதை அதிகமாகி, சரி
ஜனங்களை அனுப்பலான்னு சொல்லி மோசையை கூப்பிட்டு அனுப்பலான்னு சொல்லும் போது இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாரு பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம், அதுல 10-11 வசனங்களை படிக்கலாமா? சீக்கிரம் படிப்போம். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாய் இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம். சரி, இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 8வது வசனத்துல இருந்து படிச்சா அதனுடைய காரியம் புரியும். எப்பா மோசே, வாங்க வாங்க, நீங்க கேட்ட மாதிரியே உங்க ஜனங்களை அனுப்பிடுறேன், நீங்க போய் ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டவன் இப்ப 2வது கண்டிஷன் என்ன வைக்கிறான் தெரியுமா? சரி, நீங்க எல்லாம் போற இங்க இருந்து பண்ண மாட்டேன், நாங்க போய் தான் சொல்லு ஆராதனை பண்ணுவேன்னு சொல்றீங்களே, சரி யார் யார் போக போறீங்க? நாங்க ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாரும் போக போறோம் அப்படின்றான். அதுக்கு பார்வோன் சொல்றாரு, ஏப்பா ஏன் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட போறீங்க? உங்க பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்கட்டுமே, புருஷர்கள் நீங்க மட்டும் போங்க, நீங்க மட்டும் போய் ஆராதனை பண்ணுங்க. போய் தானே ஆராதனை பண்ணணும், நீங்க போங்க, பெரியவங்க போங்க, புருஷர்கள் போங்க, உங்க பிள்ளைங்க இங்கே இருக்கட்டுமே, பாத்துக்கிறேன் நானு. இன்னொன்னு, அந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க வந்த பிறகு பிறந்தவங்க, அதுக்காக சொல்றான், இந்த பிள்ளைகளை நான் எப்படி விடுவேன்? அதெல்லாம் விட மாட்டேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றா, அப்படி முடியாதுயா, நீ சொல்ற மாதிரி ஆராதனை பண்ண முடியாது. எங்கள் தேவன் சொல்லி இருக்கிறா, குடும்பமாக ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், பாலகர்கள் எல்லாரும் போய் தான் எங்க தேவனுக்கு நாங்க ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் விரட்டுறான் மோசே. ஏதோ போனா போது, உங்களை மட்டும் விடலான்னு பார்த்தா எல்லாரும் வேணுமா உனக்கு, போனா அப்படின்னு விரட்டுறான். மறுபடியும் எகிப்துல பாதைகள் அது வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. 2வது நம்ம கவனிக்க வேண்டியது, சத்துருவின் வஞ்சகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மை ஆராதிப்பதற்கு விடும் இந்த உலகம், பிசாசு விடும், ஆனால் தந்திரமாக நம்முடைய பிள்ளைகளை பிடித்து வைக்கும். இப்ப பார்வோனுக்கு என்ன தந்திரம் தெரியுமா? இவர் அனுப்புறாரு, பெரியவங்களை அனுப்புற மாதிரி அனுப்புறாரு, ஆனா என்ன அவன் தந்திரம்? பிள்ளைகளை பிடிச்சு வைக்கிறார். என்னதான் பெரியவங்க போனாலும் அவங்க நினைப்பெல்லாம் யார் மேலே இருக்கும்? பிள்ளைங்க மேலதான் இருக்கும். பாதி தூரம் போயிட்டு ஐயோ எனக்கு பிள்ளை வேணும்னு வர்றதுக்கு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இவங்க 3 நாள் பிரயாணம் கூட போகட்டும், அங்க ஆராதனை பண்ணட்டும், அவங்க கடவுளுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஆராதனை பண்ணட்டும், ஆனா பிள்ளைகள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. அப்படின்னா எகிப்தின் பாவத்தில் இருக்கிறாங்க, எகிப்தின் விக்கிரக ஆராதனையில இருக்கிறாங்க, எகிப்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. இப்போ இவங்க வளர்ந்து ஆளாயிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப என்னதான் இவங்க போய் நான் ஆண்டவருக்கு ஆராதனை பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாலும் பிள்ளைகள் மூலமாக அவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறியாக வேண்டும். அல்லேலூயா. அங்க இருக்கிறவன், நான் எகிப்துல ஒரு பொண்ணை பார்த்திருக்கிறேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா எகிப்தின் முறைப்படிதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்ப விக்கிரகத்துக்கிட்ட போய் நின்னா ஆகணுமே, அந்த சடங்குகளை செய்தாகணுமே. இன்னாதான் நீ 10 வருஷமா யெகோவா தேவனுக்கு ஆராதனை பண்ணி இருந்தாலும் இங்க நீ வந்து என்கிட்ட தான் நீ விழுந்தாகணும். எங்க இருந்தாலும் உன் குடும்பம் என்கிட்ட தானே. அப்ப பார்வோன் எவ்வளவு தந்திரமா, பெரியவங்க நீங்க போங்க, உங்க பிள்ளைங்க இங்க இருக்கட்டும்னு தந்திரமா சொன்னானே. ஆனா மோசே தேவ மனுஷன், அவன் ஞானம் உள்ளவன், அவன் அதுக்கு ஒத்துக்கல. பெரியவங்க மட்டும் பரவாயில்ல அப்படின்னு அவன் கூட்டிட்டு போகல, அவன் உறுதியா இருந்தான். அப்படி முடியாதுயா, எங்க பிள்ளைங்க, எங்க குழந்தைங்க, எங்க வாலிபர்கள் எல்லாரும் போய் தான் எங்க தேவனுக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்றதுல அவன் உறுதியா இருந்தானே. அதே போல இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கவனிக்க வேண்டியது, நாமும் இந்த விஷயத்துல உறுதியா இருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரம் நம்மள விட்டுட்டான். இப்போ உங்க ஆண்டவருக்கு ஆராதனை தானே பண்ணணும், நீ போ. ஆனா நீங்க உங்க பிள்ளை யார் கண்ட்ரோல்ல? உங்க பிள்ளைய யார் பிடிச்சு வச்சிருக்கிறது? நாம என்ன நினைச்சோம், அவன் வரமாட்டாயா, அவன் வந்து படிக்கிறாயா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கிறாங்கயா, அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டாயா. ஆனா இது சாத்தானுடைய தந்திரம். அவன் சந்ததி ஆண்டவருக்குள்ள வரக்கூடாது அப்படின்றது.
இன்னொன்னு, நீ என்னதான் 10 நாள் கூட்டத்துக்கு வந்தாலும் உன்னை விட்டுருவான். அவனுக்கு தெரியும், இப்போ 10 நாள் கூட்டத்துக்கு போ, 40 நாள் கூட்டத்துக்கு போ, நீ எத்தனை வருஷமா இந்த ஆண்டவர் ஆராதிச்சாலும் உன் குடும்பி என்கிட்ட தான் இருக்குது, உன் பிள்ளை என் கையில தான் இருக்கிறான், உன் மகன் என் கையில தான் இருக்கான், உலக வழிபாட்டுல இருக்கிறான், பாவத்தின் பிடியில இருக்கிறான், சிற்றின்ப மோகத்துல இருக்கிறான். அப்போ என்னைக்கு எவ்வளவுதான் நீ கோயிலுக்கு போய் ஆராதனை பண்ணாலும் ஒரு நாள் நீ என்கிட்ட தான் வந்து விழுந்தாகணும். இது சாத்தானுடைய தந்திரம். நீ எவ்வளவு பேரு ஆண்டவரை ஆராதிச்சவங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தவங்க, நல்ல அந்நிய பாஷை பேசி ஊழியம் செஞ்சு ஆத்மாதாயம் பண்ணவங்க, பிள்ளைக்காக, மகனுக்காக, மகளுக்காக போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. என்ன பண்றது? பையன் ஆசைப்பட்டாயா, பொண்ணு ஆசைப்பட்டுட்டாயா, அவங்களுக்காகயா நான் போவேன், சும்மாதான் போவேன். நீ சும்மா போனாலும் அவன் வர வச்சுட்டான் பத்தியா, அவன் தந்திரம் பழிச்சிருச்சே. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் இழுத்து உன் பிள்ளைய விட மாட்டேன், உன் பிள்ளை மூலமா உன்னையும் நான் இழுத்துப்பேன். அவன் நினைச்சதுதானே நடந்துச்சு, அவன் நினைச்சதுதானே நடந்துச்சு. நீ எவ்வளவு சர்ச்சில் லீடரா இருந்தவங்க எல்லாம் போய் விக்கிரக ஆராதனைக்கு நின்றுட்டாங்களே, பாத பூசை பண்ணிக்க நின்றுட்டாங்களே, அந்த சடங்குக்கு போய் நின்றுட்டாங்களே. இன்னைக்கு நாம உணரணும், சாத்தானுடைய தந்திரம் பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்கிறான். நீங்க என்ன செய்வீங்களே இந்த வருஷத்துல? போராடுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க உறுதியா இருங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. வாலிபர்களோட வாங்க ஆராதனைக்கு, சொல்லுங்க பிள்ளைகளுக்கு, அப்படி சொல்லி பழக்குங்க. குழந்தைகளோட வாங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்கு விடாதீங்க. இப்ப விட்டுட்டோம்னா அப்புறம் நாளைக்கெல்லாம் அவனை பிடிக்கவே முடியாது. அதனால என்னாலும் சொல்லிவிட்டு, எங்க போனாலும் சர்ச்சுக்கு வந்துட்டு தான் போகணும், ஆராதனைக்கு வந்துட்டு தான் போகணும். அப்படி பழக்குங்க உங்க பிள்ளைகளை. குடும்பமா குடும்பமா ஆண்டவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு ஆண்டவர் வந்து ஆராதனை பண்ணுங்க. அதுவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. யோபு விடல. யோபு பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வச்சு ஜெபம் நடத்தினாரு, பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வச்சு ஆராதனை நடத்தினாரு. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் நடத்த போனா பிள்ளைங்க ரோட்ல விளையாடுது. யாருக்காக ஜெபம் பண்ண போயிருக்கிற அந்த வீட்டுக்கு? அவங்களுக்கு தானே. அவங்க பிள்ளைங்க ரோட்ல இருந்தா அப்ப பிள்ளைங்க மேல எப்படி அந்த ஆசீர்வாதம் வர்றது? பிள்ளைங்க அதெல்லாம் நம்ம பெரியவர்கள் இப்ப இருந்தே அதை கவனிக்கணும். அன்பானவர்களே, வாலிப கூட்டத்துக்கு உங்க பிள்ளைகளை தயவு செய்து அனுப்புங்க. வர்ற பிள்ளைங்க தான் வருது, மற்ற பிள்ளைங்க அவங்க ரொம்ப பிஸி, எங்கன்னா வேற தேவையில்லாத இடத்துல தான் தலை விட்டுட்டு இருக்கோம். வாலிப கூட்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி அனுப்புங்க. சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க. ஞாயிறு ஆராதனை முக்கியம்னு சொல்லுங்க. இந்த 10 நாள் கூட்டம் பிள்ளைகளுக்கு அவசியம்னு வலியுறுத்துங்க. பிள்ளைங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க எதிர்காலத்துல. அதனால மோசே அதுல உறுதியா இருந்தான். கர்த்தர் சொன்னபடிதான் நாங்கள் ஆராதிப்போம். இப்போ இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு வீரமா போனார்ல பார்வோன், ஐயோ வாதை தாங்க முடியல, 10 வாதை இப்ப நெருங்கி வருது, முடியல, அப்பா அனுப்பிடுறப்பா, வாங்கப்பா மோசே ஆரோன் வா, உன் ஜனங்களை அனுப்பிடுறேன், நீ சொன்ன மாதிரி அனுப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இப்ப இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாரு. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 24, 25. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். சரி, இப்ப என்ன இது வரைக்கும் கேட்டுக்கொண்டாரு? இங்க இருக்க கூடாது, நாங்க தூரமா போகணும். சரி போங்க. அப்புறம் புருஷர்கள் மட்டும் போங்கன்னு சொல்லும் போது பிள்ளைகளும் வேணும்னு கேட்டான். சரி போ, பிள்ளைகளை கூட்டிட்டு போ. இப்ப 3வது கண்டிஷன், உங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இங்கவே இருக்கட்டும் அப்படின்னு கேட்கிறான். 3வது நிபந்தனை. அதுக்கு மோசே என்ன சொல்றாரு? அடுத்த வசனம். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். நாங்கள் தூரமாய் போன பிறகு அங்கே எங்கள் தேவன் எங்களை பலி செலுத்த சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை என்பது பலிதானே. அப்போ அனுப்புற மாதிரி அனுப்புறா. தேவனுக்கு எது முக்கியமோ அதை பிடிச்சு வைக்க பாக்குறான். பலி செலுத்தணுமே போய். அப்ப இவன் சொல்றான், அங்க போன பிறகு எங்க கிட்ட எங்க ஆண்டவர் பலி கேட்பார். எந்த பலியை கேட்பார்னு எங்களுக்கு தெரியாது. அங்க போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும்.
அப்ப அங்க போன பிறகு இந்த பலியை செலுத்து, இதை செலுத்து அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு செலுத்துறதுக்கு எங்க கிட்ட பலிகள் இருக்கணும். அப்போ எங்க ஆடு மாடு மிருக ஜீவன்களை எங்க கையில கொடுத்துரும். ஹல்லேலூயா. மோசேக்கு தெரிந்தது, ஜனங்களை விடுறாருல, இது போதாதா? புருஷர்களை விடுறாரு, வாலிபர்களை பிள்ளைகளை விடுறாரு, இங்க இருந்து போக சொல்றாரு, இது போதாதா? ஆடு மாடு என்னடா ஆடு மாடு, அத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. பார்வோனோட அவன் காம்ப்ரமைஸ் ஆகல, அங்கேயே நிக்கிறாரு, அங்கேயே உறுதி அளிக்கிறாரு. அது முடியாதையா, எங்க தேவனுக்கே பலிதாயா முக்கியம். பலி இல்லாம எங்க ஆராதனை இருக்குது? அப்ப எங்களுக்கு பலி வேணும், ஆடு மாடுகள் வேணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப கூட வரட்டா, ஏதோ கேட்டு ஏன்னு விட்டலான்னு பார்த்தா ஆடு மாடா வேணும் உனக்கு, அப்ப கூட விடல. அப்ப பிசாசு தந்திரம், பார்வோனின் தந்திரம், தேவனுக்கு முக்கியமானதை பிடித்து வைத்துக் கொள்ள பார்க்கிறான். பிரியமானவர்களே, நம்மையும் கூட ஆராதனைக்கு போக விடுவான். ஆனால் தேவனுக்கு எது முக்கியமோ அதை நம்மள செலுத்த விடாதபடிக்கு நம்மை தடுப்பான். தேவனுக்கு எது முக்கியம்? பலி முக்கியம். சொல்லுங்க எல்லாரும், எது முக்கியம்? ஹல்லேலூயா. பலி முக்கியம். என்ன பலி? துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஆராதனை பலி. ஹல்லேலூயா. அப்ப கோயிலுக்குன்னு உள்ள வந்தாச்சு, சர்ச்சுக்குன்னு உள்ள வந்தாச்சுன்னா உள்ள வந்ததிலிருந்து போற வரைக்கும் அவருக்கு நாம பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதி பலி, ஸ்தோத்திர பலி, பாடல் பலி, ஆராதனை பலி. இப்ப இந்த பலியை செலுத்துறதுக்கு எனக்கு என்னென்ன வேணும்? துதி பலி, ஆராதனை பலி, பாடல் பலி செலுத்துறதுக்கு நாவு வேணும், வாய் வேணும், கை வேணும், முழங்கால் வேணும், உடம்பு வேணும். ஹல்லேலூயா. அப்ப சாத்தா என்ன பண்ணுவான்? ஆராதனைக்கு போ, 10 நாள் கூட்டத்துக்கு போ, ஆனா உன் கையை நான் கட்டி வச்சிடறேன், உன் வாயை நான் கட்டி வச்சிடறேன், உன் முட்டிய வலி கொடுத்து நான் கட்டி வச்சிடறேன். ஹல்லேலூயா. சில பேர் உள்ள வருவாங்க, அவங்களால துதிக்க முடியாது, பாட முடியாது, கை தட்ட முடியாது, முட்டி போட முடியாது. எதையோ ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, எந்த அக்கா எப்படி அடி மாசம் பேசுது, எப்படி கை தட்டுது, அதை வெளியே போய் இமிடேட் பண்றது. இவங்கெல்லாம் சாத்தானால வழி நடத்தப்படுகிறவர்கள். சர்ச்சுக்கு தானே போகணும், போ. ஆனா உன் கை என் கண்ட்ரோல்ல இருக்கட்டும், உன் வாய் என் கண்ட்ரோல்ல இருக்கட்டும். உன் முட்டி பாரு, உனக்கே முட்டி வலிக்குது, நீ முட்டியெல்லாம் எப்படி போட முடியும்? எல்லாம் முழங்கால் போடுங்கள் அப்படின்னா 4 தான் போட்டு இருக்கு, 4 உட்காந்து இருக்கும், இல்லைன்னா 4 நின்று இருக்கும். ஒரு மணமா முட்டி போட முடியாது. என்னாச்சு? 5 நிமிஷம் முட்டி போட்டா என்ன ஆயிடும்? இன்னொன்னு, பலி பலி அப்படின்னாவே அதுல பலி பலி பலி. பலி இல்லாம எங்க பலி செலுத்த முடியும்? ஆட்டை வெட்டுறோம், ஆட்டை வெட்டுறோம்னா அதுக்கு என்ன பண்ணோம்? பலிக்கும், ரத்தம் சிந்தும். அப்ப நாம செலுத்துற பலியில வலியே இல்லாம செலுத்திட்டு போயிட்டோம்னா எப்படி ஆசீர்வாதம்? தொண்டை வலிக்காம ஒரு ஆராதனை, வாய் வலிக்காம ஒரு ஆராதனை, கை வலிக்காம ஒரு ஆராதனை, முட்டி வலிக்காத ஒரு ஆராதனை, என்ன பலி செலுத்தணும்? இங்க பலி செலுத்திட்டு போனோம்னா கை வலிக்கணும், முட்டி வலிக்கணும், தொண்டை வலிக்கணும், வாய் வலிக்கணும். அப்பந்தான் நம்ம உண்மையா பலி செலுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கை வலிக்குது, ஆமா, பலி செலுத்தினா வலிக்கத்தானே செய்யும். 3000 ரூபாய் வாங்குறதுக்கு போய் நின்று அவ்வளவு கால் வலிக்கா கிடைச்சாரா போட்டு வச்சாங்க நமக்கு. சர்ச்சுக்கு வந்தா மட்டும் ஏன் அப்படி நமக்கு பழகல? கால் வலிக்குது, உட்காந்துக்கலாம், சேரெல்லாம் போட்டு வச்சிருக்காரு பாஸ்டர், நீட்டா உங்களை நல்லா இருக்கு பாக்குறது, நல்லது. ஆனா முழங்கால் போட வேண்டிய நேரத்துல சேரை ஒதுக்கிட்டு போடணும். எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய முழங்காலில் ஒரு தழும்பு கண்டிப்பா இருக்கணும். எங்கெல்லாம் உளுந்து நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனா முட்டி போட்டு ஜெபம் பண்ணதால ஒரு அடையாளம் எனக்கு. முழங்காலின் தழும்பு எவ்வளவோ அவ்வளவு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சாத்தானே சொல்லணும், சாத்தானே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் வர்றதே அவருக்கு பலி செலுத்தலாம். இந்த வாய் அவர் கொடுத்தாரு, இந்த கையை அவர் கொடுத்தாரு, இந்த காலு முட்டி அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு பயன்படாதது எதுக்குன்னு கையை தட்டி பாடணும், நல்ல வாயை திறந்து பாடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை.
இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல எனக்கு சாத்தா வச்ச சேர்க்கை என் தொண்டை. 2004 முழு நேர ஊழியத்துக்கு வர வந்த உடனே தொண்டை அடிக்கடி கட்டுது. என்னன்னு ஒரு ENT போய் பார்த்தா அவர் சொல்லிட்டாரு, உங்க தொண்டையில பிரச்சனை இருக்கு, கட்டி உருவாகுது, நீங்க பேசவே கூடாது, நீங்க பேசுனீங்கன்னா அது வேற கட்டியா மாறிடும். அப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்க. 24 வயசு. 50 வருஷமா பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க, 70 வருஷமா பிரசங்கம் பண்ண ஊழியர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஊழியத்துக்கு வந்த உடனேவா இந்த பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் பயம் தான் வந்துருச்சு. நானும் பார்க்காத டாக்டருங்க கிடையாது, நிறைய இடம் பார்த்தேன். GH, ஸ்டான்லி, ராமச்சந்திரா, நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போன இடமெல்லாம் இப்படிதான் சொன்னாங்க. கடைசியில சோத்திரம் பண்ணி ஜாப் பண்ணி விட்டேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணா இருக்கிற வாய்ஸும் போயிடும், ஒரிஜினல் வாய்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஜாப் பண்ணி விட்டுட்டேன். 20 வருஷம் ஊழியத்தை தாண்டியாச்சு. திரும்பியா நடத்துறாங்க. ஹல்லேலூயா. ஏன் கத்துறீங்க? அப்படி கத்துறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஆராதனை பண்றதுதான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் ஆராதனை பண்ணி கை வலிச்சிட்டு இருக்கட்டுமே, அவருக்காக பிரசங்கம் பண்ணி தொண்டை கட்டிச்சு இருக்கட்டுமே. நிறைய பேருக்கு சண்டை போட்டு தொண்டை கட்டிச்சு இல்ல, அவ்வளவு நேரம் சண்டை கத்தி கத்தி பேசுற பிறகு அக்காவுக்கு வாய்ஸே வரல. என்னன்னு பார்த்தா அவ்வளவு சண்டை வேகமா போட்டுது. அப்படி எல்லாம் தொண்டை கட்டும் போது நான் ஆராதனை பண்ணி தொண்டை கட்டிச்சு, பிரசங்கம் பண்ணி தொண்டை கட்டிச்சுன்னு இருக்கட்டும். வலி இல்லாம என்னங்க பலி? இனிமே ஆராதனைக்கு வந்தா வலியோட தான் நம்ம பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, ஆராதனைக்கு நம்மை விடுவான், ஆனால் பலி செலுத்த விட மாட்டான். நான் ஏற்கனவே சொன்னது, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை வைத்து பலி செலுத்துவது, நம்முடைய சரீரத்தையே ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பது புத்தியுள்ள ஆராதனை. இரண்டாவது, நம்முடைய காணிக்கைகள் அவருக்கு பலி இல்லையா? அன்னைக்கு பலி ஆடு மாடு புறா அப்படி செலுத்தினாங்க. இன்னைக்கு எங்க ஆடு மாடு புறா செலுத்துறது? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வருமானம் தான் அவருக்கு பலி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு வேலை கொடுத்திருக்கிறார், உழைக்க பலன் கொடுத்திருக்கிறார். இந்த கையில அவர் ஆசீர்வாதமாய் தருகிறதை அவருக்கு நாம் பலியாக செலுத்த வேண்டும். அந்த நாட்கள்ல ஆடு மாடு கொடுத்திருந்தார், அதை பலியா செலுத்தினாங்க. இன்னைக்கு அந்த முறை இல்ல. உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு வருமானம் கொடுத்திருக்கிறேன், அதிலிருந்து எனக்கு நீ பலியை செலுத்த வேண்டும். நான் சாத்தான் தந்திரம் என்ன தெரியுமா? நீ போ, உன்னை விட்டுறேன், ஆனா உன் பலியை நான் விட மாட்டேன். இதுதானே அவருக்கு முக்கியம், இதுல தானே அவர் பிரியப்படுறாரு. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் நீ கொடுத்தாதானே உன் மேல பிரியமா இருப்பார். அதை பிடிச்சு வச்சுக்கிறேன். எது முக்கியமோ உன் பணத்தை அவன் பிடித்து வைத்துக் கொள்ளுவான். உன்னுடைய பணம், உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய தசம பாகம் தேவனிடத்திற்கு வராதபடி, பலிபீடத்திற்கு வராதபடி அவன் பிடிச்சு வச்சுப்பான். எதுல? தேவையில்லாத செலவுகள் என்கிற முறையில, கடன் என்கிற முறையில, வட்டி என்கிற முறையில எல்லாத்தையும் அப்படியே இழுப்பான். சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் அவன் இழுத்துட்டு உன்னை வெறுமையா அனுப்புவான். சர்ச்சைக்கு காணிக்க போடுறது கூட காசு இல்லையா? இது சாத்தானுடைய தந்திரம். காணிக்க போட கூட காசு இல்லைன்றதுனால வராம இருக்காதீங்க, வாங்க. ஆனா இது ஒரு பிசாசின் தந்திரம் என்பதை நம்ம புரியணும். ஈனா வட்டின்ற பேர்ல நம்ம பணத்தை புடுங்குறானே, கடன்ற பேர்ல நம்ம வருமானத்தை புடுங்குறானே, ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்ற வழியில நம்முடைய வருமானத்தை பிடுங்குகிறானே, இது சத்துருவின் தந்திரம். அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த பலன்ல உழைக்கிறோம், ஆனா அவருக்கு ஒரு பைசா வரவிடாதபடிக்கு பண்றானே. அவர் ஆட்சியம் கட்டப்பட்டுரும், அவர் ஊழியம் நடந்துரும், ஒரு ஏசி வாங்கிடுவாங்க, ஒரு ஒரு ஸ்பீக்கர் வாங்கிடுவாங்க, ஒரு மைக் வாங்கிடுவாங்க, ஊழியம் நல்லா நடந்துரும், ஒரு இடம் வாங்கிடுவாங்க, ஒரு இடத்தை கட்டிடுவாங்க, தேவராஜ்யம் விஸ்தாரமாயிடும். உன் பணத்தை பிடிக்கிறேன், விசாரிச்சு பிடிச்சு வைப்பான். இன்னைக்கு நீங்க சத்துருவினுடைய அந்த வஞ்சகத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க சொல்லணும், சாத்தானே வேலை எங்க அப்பா கொடுத்தது, அதை உழைக்கிறதுக்கான தெம்பை எங்க அப்பா கொடுத்தது. அவருக்கு போய் சேர வேண்டிய காணிக்கைய தசம பாகத்தை உன்னால தடுக்க முடியாது. அதையும் என் ஆண்டவருக்கு கொண்டு போய் நான் செலுத்துவேன். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
சாத்தான் நிறைய நேரத்துல வஞ்சிப்பான். பாரு, நீயே கஷ்டப்படுற, உன் கஷ்டம் பாஸ்டருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். நீயே கடன் நல்லா இருக்கிற, வட்டியில இருக்கிற, உன் ஏடிஎம் கார்டு இன்னொரு, இப்படியே நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம நிலைமைய சொல்லி 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 நம்முடைய கையால நம்ம தசமபாகத்தை பலிபீடத்துல படைக்க விடாம இன்னைக்கு வரைக்கும் வறுமையில வச்சிருக்கிறானே சாத்தான். இன்னைக்கு வரைக்கும் கடன்ல வச்சிருக்கிறானே. எத்தனை பேர் கடன் சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருந்துச்சு, ஏசாப்பா கிட்ட வந்தேன், அவர் மாத்தினாரு சொல்றாங்களே. பில்டிங் ஃபண்ட் வாக்கு சொன்னாரு பாஸ்டர், எனக்கு கடன் இருந்துச்சுதான், ஆனா தைரியமா இத்தனை ஆயிரம் நான் வாக்கு பண்ணேன், அதை கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள என் லட்ச கடன் எல்லாம் மாறிடுச்சு சொல்றாங்க. அப்போ நம்ம பொருளாதார ஆசீர்வாதம் எங்க இருக்குது? நம்ம கடன் இல்லாம வாழ்றது எங்க இருக்குது? வீணான மருத்துவ செலவு இல்லாம வாழ்றது, வட்டி பிரச்சனை இல்லாம வாழ்றது எங்க இருக்குதுன்னா நம்முடைய தசம பாகத்தை, நம்முடைய காணிக்கைய என்னைக்கு வைராக்கியமா என் தேவனுக்கு கொண்டு வந்து வலியோட கூட பலி செலுத்துறேனோ அன்னைக்குதான் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப பலி செலுத்துறதுல ஒரு வலி இருக்கணும். 10,000 ரூபாய் சம்பாத்தியம், 1000 ரூபாய் தசம பாகம். அந்த 1000 ரூபாய் தசம பாகம் செலுத்துறதுக்கு கொஞ்சம் வலியாதான் இருக்கும். ஏன்னா இருக்கிற நெருக்கம், இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேல. இந்த 1000 ரூபாய் இருந்தா அதை அடிச்சிடலாமே, அதை கொடுத்துருவனே, இதை கொடுத்துருவனே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் முதல்ல போய் தேவனுக்கு அப்படின்னு வந்து செலுத்தினா ஒரு மாசம் 2 மாசம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். அதுல பழகிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி மாறுச்சுனே தெரியும். தேவன் நம்மை போஷிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த கார்பரேஷன் வேலை சமீபத்துல மக்களுக்கு போயிடுச்சு இல்லையா? அதுல எங்க ஜனங்க ரொம்ப பேர் இருந்தாங்க. அதுல வேலை போனவங்க ரொம்ப போராட்டம். எல்லாமே தினக்கூலி, வேலைக்கு போனதான் சாப்பாடுன்ற மாதிரி தான். அப்படி வேலை போயிட்ட பிறகு நிறைய பேர் போராடினாங்க, ஜெபிச்சோம். இப்ப திரும்ப வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச பிறகு எல்லாரும் வந்து கண்ணீரோட சாட்சி சொன்னாங்க. சொன்னது என்ன தெரியுமா? ஏசப்பா தான் அந்த வேலையை கொடுத்தாரு, ஆனா ஒரு மாசமும் நாங்க தசம பாகத்துல உண்மையா இல்ல, வேலையை இழந்துட்டோம். நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணோம். ஏசப்பா நீங்க வேலையை கொடுத்தீங்க, ஆனா என் கடனை அது இது சொல்லிட்டேன், நான் காலத்தை ஓட்டிட்டேன், என் வேலை போயிடுச்சு இப்போ, ஆனா இது முடியாதுதான், வேலை கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க திரும்ப எங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நாங்க தசம பாகத்துல உண்மையா இருக்கிறோம்ப்பா. எல்லாம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. முடியாத விஷயம் முடிஞ்சிருச்சு, வேலை வந்துருச்சு. இப்ப திரும்ப ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த வருமானம் இப்ப போயிட்டு நிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு உண்மை இல்லாததுனால இருந்திருக்கும். எவ்வளவு கொடுத்தாரு, ஆனா அவருக்கு ஏதோ ஒரு யாசகம் போடுற மாதிரி ஒரு 20 ரூபா 10 ரூபா. அவர் என்ன, அவர் நிறைய வெள்ளியும் பொண்ணு என்னுடையது, எல்லாமே என்னுடையது, 20 ரூபா வாங்கி தானே நான் சாப்பிட போறேன் அப்படித்தானே கேட்கிறாரு ஆண்டவரே. அவர் நம்மளை எதுக்கு கொடுக்க சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். நம்ம கொடுக்கறத வாங்கி 1000 மடங்காக்கி திரும்ப நம்ம கையில கொடுக்க போறேன். ஒரு ஆள் 100 ரூபா போடுது, ஒரு ஆள் 20 ரூபா போடுது. அந்த 100 மடங்காக்க உனக்கு எவ்வளவு, 100 மடங்காக்குனா எவ்வளவு? அப்ப நம்ம ஏன் அநேகரை பார்த்து இடிச்சுக்கிறோம்? அவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே. ஆமா, அவங்க போட்டது அப்படி 1000 மடங்கா திரும்பி திரும்பி கொடுக்குறாரு, நல்லா வைக்கிறாரு. நீ 20 ரூபாயில மாற மாட்டீங்க ஒன்னும். ஒரு சனிக்கிழமை நைட்டு ஒரு பீப் பக்கோடா வாங்குறது ஒரு கடையில நிக்கிறேன். அங்க ஒரு கிறிஸ்துவ அக்கா 200 ரூபாய் கொண்டு வந்து 20 ரூபாயா கொடுன்னு கேக்குது. அப்ப அந்த பாய் கேட்கிறாரு, என்ன நாளைக்கு சர்ச்சா? அவனுக்கு கொடுத்து தெரிஞ்சிருக்குது, நம்ம 20 ரூபாயா மாத்தி கொண்டு போய் உண்டியல்ல போடுறோம். இது எவ்வளவு பெரிய ஏளனம் இல்ல? அவன் ஏளனம் பண்றாங்க நம்மள. நம்ம ஆண்டவர் 20 ரூபாய்க்கு தான் ஒர்த்தா? எத்தனை ஆயிரங்களை நம்ம கையில கொடுக்குறேன். ஆனா அந்த தேவனுக்கு 20 ரூபாயா? யோசனை பண்ணுங்க. தசமபாகத்தை உண்மையா செலுத்துங்க. நிறைய சொல்லணும். கடைசியா இப்படி அவன் உறுதியா எங்க தேவனுக்கு பலியோட போய் தான் ஆராதனை செலுத்துவோம், நீ சொல்றபடி இல்லைன்னு இருந்த பொழுது, அப்ப பார்வோன் கடைசியா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த சோதனை, அந்த தலைப்பிள்ளை சங்கார். 9 வாரம் முடிஞ்சு இப்ப 10வது வாரம் எகிப்துல இருக்கிற எல்லா தலைப்பிள்ளை சாகுது.
பார்வோன் வீட்லயே சாகுது, எல்லா எகிப்து வீட்ல அந்த முதல் பிள்ளை சாகுது. இப்பதான் பார்வோனுக்கு புத்தி எட்டுது, ஐயோ இந்த ஜனங்களை இதுக்கு மேல பிடிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா மோசேயை கூப்பிட்டு சொல்றான், ஐயா இதுக்கு மேல இந்த ஊர்ல நீங்க இருக்காதீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு இருதயத்தை கடினப்படுத்தி விடமாட்டேன்னு சொன்னானோ இப்ப வழியா அனுப்புறான், வாங்க ராத்திரிங்க, ராத்திரி நேரம் மோசையை கூப்பிட்டு எல்லாரும் போங்க, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாரும் போங்க, ஆண்கள் போங்க, பெண்கள் போங்க, வாலிபர்கள் போங்க, ஆடு மாடு மிருக ஜீவங்கள் எல்லாரும் போங்க. இது பத்தாதா? இது பத்தாதா? இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க வெள்ளி எல்லாம் வேணுமா? எங்க பொன்னெல்லாம் வேணுமா? எங்க உடைமைகள்லாம் வேணுமா? எகிப்தியர்கள் அவர்களுடைய உடைமைகள் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்து போங்கடா நீங்க போனா போதும் அப்படின்னு அனுப்புனானே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. மோசே உறுதியா இருந்ததுனால, நீ சொல்றபடி இல்ல எங்க தேவன் சொல்றபடிதான் அப்படின்னு அதுல உறுதியா இருந்ததுனால கடைசியா பார்வோனே எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறார். பொண்ணை கொடுத்து, பொருளை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புறாரே. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் வந்து ஆடலோடு பாடலோடு வனாந்தரத்துல அந்த தேவனுக்கு ஆராதனை செய்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் வஞ்சிக்கிறபடி, பிசாசு வஞ்சிக்கிறபடி நம்ம தேவனுக்கு ஏனோ தானோ ஆராதனை செய்யாம கர்த்தர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னு வைராக்கியமா நின்னா கடைசியில அவனே நம்மள போய் வாங்க சாமின்னு அவன் உடமையும் கொடுத்து அனுப்புற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஒரு காலத்துல வெள்ளியோடு, பொன்னோடு, பொருளோடு, வீடோடு, வாசலோடு, ஆஸ்திகளோடு, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இன்னைக்கு ஒருவேளை உன் வீட்டுல நீ ஒரு ஆள் தான் வந்திருக்கலாம், நெருக்கத்துல வந்திருக்கலாம், கையில ஒண்ணு இல்லாம வறுமையில வந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய சமூகத்துல உறுதியாய் நில். இந்த 10 நாள் கூட்டத்திற்கு உறுதியா வா. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் 9 மணிக்கு மேல அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படி வைராக்கியமா நின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10 நாள் கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் பொன்னோடும் பொருளோடும் ஐஸ்வர்யத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழும்படி நம்முடைய தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. கர்த்தர் அப்படியே செய்யும்படி கைகளை தட்டி ஹல்லேலூயா ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி, கர்த்தாவே அப்படியே செய்யும் ஐயா, எங்களை நீர் அப்படி மாற்று ஆண்டவரே, எங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா பார்வோனின் ஆவிகள் எங்களை விட்டு விலகுவதாக, எங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் எங்களை விட்டு விலகுவதாக. ஆண்டவரே, இந்த உலகம் சொல்லுகிறபடி அல்ல, பார்வோன் சொல்லுகிறபடி அல்ல, பிசாசு சொல்லுகிறபடி அல்ல, எங்கள் தேவன் சொல்லுகிறபடி, எங்கள் தேவ மனுஷன் சொல்லுகிறபடி நாங்கள் தேவனை ஆராதிப்போம்.